தலித் தலைவர்களா இருக்கட்டும், தேசியவாத தலைவர்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே அணியில நின்று அப்படி கையை தூக்கி காட்டினாங்கல்ல, டோட்டல் க்ளோஸ் திமுக. இப்போ வேல்முருகன் தனிச்சு வர்றாரு, தைரியமா தானே அவர் வெளில வராரு. ஏன் விசிகா வர மாட்டாங்க? ஏன்னா அவங்க வெளியில போனா வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கிற பயம் இருக்கு. இப்போ தனபால்னு ஒருத்தர், நீங்க சொன்ன அதே தனபால தான் ஒருத்தரை வந்து கூட்டி கொண்டு சபாநகர் ஆக்குனாங்க, அழகு பார்த்தாங்க அம்மா. ஸோ என்ன எம்எல்ஏ யார் வந்து அம்மாவே வந்தாலும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு போஸ்டிங் கொடுத்தது அம்மா. அதனால அந்த மாதிரி ஆட்சி தான் இப்போ திருப்பி இப்போ வரக்கூடிய அதிமுக அதை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதனால மக்கள் இந்த முறை கண்டிப்பாக தலித் மக்கள் எல்லாமே முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கட்சிக்கு தான் வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து நினைக்கிறது எல்லாமே மேடை, அந்த வீடியோ ஃபோட்டோ ஷூட், அதை மட்டும்தான் அவர் குறிக்கோளாக இருப்பார். மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்துடும். ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு வரப்போகுது. முதலமைச்சர் எடப்பாடியார் பதவியேற்பார். இதே மாதிரி அந்த மே 6க்கு அப்புறம் வந்து இவங்கெல்லாம் ஒன்னா நின்று கையை தூக்குற போட்டாவை நீங்களே பேசுவீங்க. இந்த கூட்டணி கட்சி நீங்க சொல்றீங்க 6 சீட்டுன்னு, நான் சொல்றேன் சீட்டே கொடுக்கலன்னா கூட அவங்க டிஎம்கேல தான் இருப்பாங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில பல்வேறு அரசியல் தகவல்கள் பத்தி பேசுறதுக்காக அன்பரசன் மற்றும் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில வந்து தொகுதி பங்கீடுகள்லாம் முடிவு பண்ணிருக்காங்க. பாஜக, பாமக, அமமுக கட்சிகளுக்கு வந்து தொகுதிகளை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து யாரெல்லாம் வந்து அதிமுக வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு சரியான அடிமா. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ டெல்லியில போய் அடிக்கடி போய் டெல்லியில கட்சி அடகு வச்சுட்டாங்க, டெல்லியில போய் எல்லாத்தையும் பேசுறாங்க, தொகுதி பங்கீடு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு சரியான தக்க பதிலடியா இன்னைக்கு எல்லா கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களையும் கூட்டி கொண்டாந்து இன்னைக்கு ஒரு தொகுதி பங்கீடு பண்ணது வந்து அதிமுக தான் இங்க தலைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு எடப்பாடி. இந்த டெல்லியில அடிமை யாரு அப்படின்னு பார்த்தா இப்போ திமுக தான் டெல்லிக்கு அடிமையா இருக்குன்றது இதுலயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாஜக வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா ஏடிஎம்கே வந்து 27 தொகுதி தான் பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனா திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு 28 தொகுதியும் பிளஸ் ஒரு நாடாளுமன்ற சீட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இதுல யாருக்கு அடிமையா இருக்கா? திமுக வந்து காங்கிரஸுக்கு அடிமையா இருக்குன்றது இதுலயே நம்ம தெரிஞ்சு போச்சு. இது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? இது இப்பதான் தெரியும் இல்ல மக்களுக்கு. இதுக்கு முன்னாடியே மக்களுக்கு வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்குலாம் திமுக போட்டு மிதிச்சிச்சு, மேல ரைடு நடக்கும்போது கீழே கூட்டணி நடந்துச்சு, இதெல்லாமே மக்களுக்கு தெரியும். மீண்டும் போட்டதுக்காண்டி சக்கரனா இருக்காருலயே உட்காந்துட்டு போனார்ல. மீண்டும் இதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க கடைசி முடிக்க யாருக்கு அடிமைன்னு சொல்லி அவங்கள வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க திமுக சார்பில். கண்டிப்பா இது வந்து ஒரு வெற்றி கூட்டணி அமையும்னு சொல்றீங்களா சார்? இந்த தொகுதி பங்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க, மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இந்த தொகுதி பங்கீடுல பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவுக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க அவங்க வந்து துணை முதலமைச்சர் கேட்பாங்க, அமைச்சர் கேட்பாங்க, கூட்டணி அமைச்சர். ஆனால் யாரு அரசியல் தலைவர் அப்படின்றது இந்த கூட்டணி பங்கீடுகள்ல தான் தெரியும். எந்த கட்சியாக இருக்கட்டும் எடுத்துக்கோங்க, யார் ஒரு தலைவனுக்கான ஒரு இது என்ன வரைமுறை என்ன அப்படின்றது, எவ்வளவு சீட்டு யாருக்கு பிடிச்சு கொடுக்குறான்னு தான் தெரியும். இந்த எடப்பாடியார் 27 சீட்டு கொடுத்துருக்கிறாரு. அவங்க 40 சீட்டு கேட்குறாங்க, 50 சீட்டு கேட்குறாங்க, அமைச்சர் கேட்குறாங்கலாம் சொன்னாங்க. ஆனால் 27 முடிச்சார். இப்போ ஏன் டெல்லிக்கு போனாருன்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, இவ்வளவுதான் தருவோம், மக்களுக்காக நல்லது பண்ணணும்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து போராடுவோம், திமுகவும் ஆட்சியிலேருந்து அகற்றுவோம், 27 வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. இந்த கூட்டணியில் இன்னும் பார்த்தீங்கன்னா பாமக 18 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 18 எப்படி ஆகும்னா, இளைஞர்கள், அதாவது பாமகல இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் யார் பின்னாடி இருக்காங்க? அன்புமணி ராமதாஸ் முன்னாடி இருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி பண்றோம்னா, இப்போ கடந்த தேர்தலில் 20க்கு மேலப்பட்ட தொகுதிகளை கொடுத்தாங்க பாமகவுக்கு. ஆனா பாமகவை அங்கீகரித்து அன்புமணி ராமதாஸின் மூலம் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறது கட்சி தான் பாமக, அவங்களுக்கு தான் மாம்பழம் சின்னம், இவங்க தான் உண்மையான அந்த சமுதாய மக்களுக்கு பாடுபடுறாங்க அப்படின்னு 18 சீட்டை கொடுத்துருக்கிறாரு. இது மிகப்பெரிய வரவேற்பை தான் பெறும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த விழுப்புரம், கடலூர், பண்ருட்டி தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இளைஞர்களும் உத்வேகமா இருக்காங்க தேர்தலில். ஏன்னா தங்களுடைய சமுதாயத்துக்கு ரெப்ரசன்டேஷன் யார் கொடுக்குறா? அதிமுக தான் வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்தார் 2021. அதனால மிகப்பெரிய வெற்றியை அப்பயே கொடுத்தாங்க. நம்ம வந்து ஆட்சி இழந்தாலும் வாக்கு சதவீதம் என்னமே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வாக்கு சதவீதத்துல தான் தோத்தது. அதெல்லாம் பெரிய தோல்வியெல்லாம் கிடையாது நமக்கு. அப்போ இவ்வளவு இந்த விதத்துல பார்க்கும் பொழுது வன்னியர் மக்கள் வந்து மிகவும் உத்வேகமாக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க. அப்புறம் ஏன் தலித் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஜான் பாண்டியன் பார்த்திருப்பீங்க, அந்த போட்டோ பாத்தீங்களா, கையை பிடிச்சு தூக்குனாங்க. பக்கத்துல வந்து வன்னியர் தலைவர்களா இருக்கட்டும், போட்டியிட போறாரு. தலித் தலைவர்களா இருக்கட்டும்,
தேசியவாத தலைவர்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே அணியில நின்று அப்படி கையை தூக்கி காட்டினாங்கல்ல, டோட்டல் க்ளோஸ் திமுக. ஏன்னா மக்களும் வெகுண்டு எழுந்துட்டாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களும் தங்களுடைய இருக்கிற சின்ன சின்ன கருத்து முரண்பாடு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் போய் சப்பா கட்டெல்லாம் கட்ட முடியாது, எல்லாருக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். ஆனா டிடிவியை பாருங்க, 9-10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்குள்ள வந்திருக்கிறாரு. அவருடைய கொடி கட்டின காரிலே வந்திருக்கிறாரு. அவர் வேற கட்சி, ஆனா அதிமுகன்ற ஒரு கட்சி தலைமை அலுவலகத்துக்குள்ள வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா நியூஸ்ல, நாங்க கேட்டது 100%, அதுல 99% மேல அதிமுக எங்களுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கிறாரு. 11 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 11 சீட்டுமே வெற்றி சீட்டு தான் அவங்களுக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா ஒரு 2000-3000 ஓட்டுகள்ல பல தொகுதிகள் அதிமுக தோல்வியை தெளிச்சு, அந்த தோல்வியில மீண்டு வெற்றியை கொடுப்பதற்கு அந்த 11 சீட்டுகள் உதவும், மீண்டும் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு தான் மக்களும் யோசிக்கிறாங்க. கைகோர்த்தது வந்து ஆட்சி அமைச்சாச்சு அப்படிங்கிற ஒரு வெற்றிக்குரியாத நம்ம பார்க்கலாம். மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்துடும். ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு வரப்போகுது. முதலமைச்சர் எடப்பாடியார் பதவி ஏற்பாரு. இதே மாதிரி அந்த மே 6க்கு அப்புறம் வந்து இவங்க எல்லாம் ஒன்னா நின்று கையை தூக்குற போட்டாவ நீங்களே பேசுவீங்க. இப்ப அதிமுகல பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையாகட்டும், தொகுதி பங்கெல்லாம் கொஞ்சம் சுமூகமா முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த திமுகல பாத்தீங்கன்னா விசிகாவாகட்டும், நேத்து கூட தாவாக வெளியே வந்திருக்காங்க. இப்படி சண்டை போயிட்டு இருக்கே, என்ன அவங்களோட நிலவரம் என்ன அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நேத்து புள்ளியார் சொல்லி வந்து வேல்முருகன் போட்டாருமா, அடுத்து விசிகா போடுவாங்க, அடுத்து வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போடுவாங்க. அந்த ஒரு பயத்துல தான் வந்து திமுக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, எங்களுக்கு 10 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா தரப்புல நிக்கிறாரு திருமாவளவன். வீடியோலாம் போட்டாரு, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. 25 ஆண்டுகள் ஆனாலும் நான் போராடினேன், பாக்குறேன் ஒவ்வொரு டைம் இந்த தேர்தல் காலம் வந்து எனக்கு புதுசா இருக்கு அப்படின்னு போடுறாரு. கொஞ்சம் மாத்திக்கணும்ல, அவரு மாத்தணும்ல. இப்போ உங்களுக்கு இந்த தொகுதி தரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும், தனிச்சு வெளியில வந்திருக்கணும்ல. இப்போ வேல்முருகன் தனிச்சு வர்றாரு, தைரியமா தானே அவர் வெளில வராரு. ஏன் விசிகா வர மாட்டாங்க? ஏன்னா அவங்க வெளியில போனா வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கிற பயம் இருக்கு. நேத்து அவர் சொல்றாரு, திமுக தரப்புல இருந்து சில பேர் சொல்றாங்க, இது விசிகா தரப்புல இருந்து சில பேர் சொல்றாங்க, ரெட்டை இலக்கத்துல எங்களுக்கு சீட்டு வாங்குங்கன்னு சொல்லி இவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தத்தை வெளிக்காட்ட தெரியல திருமாவளவனுக்கு. வேற வழி இல்ல, நான் அடிமையா தான் இருப்பேன், எனக்கு பிளாஸ்டிக் சேர் போரும் நினைக்கிறாரு போல. பிளாஸ்டிக் சேர்லாம் இருக்கட்டும், இப்போ நாங்க தான் சமூக நீதி காக்குறோம், நாங்க தான் தலித் மக்கள் பாதுகாவலன்னு சொல்றாங்க. இப்போ திருமாவளவன் சொல்ற மாதிரி 11 சீட்டை கொடுத்தா தலித் மக்களோட ரெப்ரசன்டேஷன் அசம்பிளில கூட தானே செய்யும். தலித் மக்கள்ல இருந்து ஒரு 11-20 பேர் எம்எல்ஏ ஆனா இன்னும் சமூக நீதி பேசலாம்ல. அப்போ தலித் மக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நேத்து வந்து தேமுதிக தூக்கி கொடுத்தீங்கல்ல சீட்டு, அதே மாதிரி நீங்க விசிகாவுக்கு கொடுத்தா ஒரு தலித் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவாரு, ஒரு தலித் சட்டமன்ற உறுப்பினர் ஆவாரு, ஒரு தலித் மேயர் ஆனாருன்னா பெரியார் கண்ட கனவு நிறைவேற்ற முடியுமா முடியாதா? அப்ப நீங்க வந்து வெறும் பொது மேடைகளுக்கு ஒரு பேச்சுக்காண்டி பேசுவீங்க, ஆனா சீட்டை கொடுக்க மாட்டீங்க, ஓட்டம் வாங்குவீங்களா? திமுக ஆட்சியில தான் அதிகமா பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தணும்னு ஒரு சர்வேவே சொல்லுது நமக்கு. ஆனாலும் அவங்க வந்து சும்மா நான் சமூக நீதி, நாங்கள் வந்து இப்படித்தான் இருப்போம், நாங்கள் மக்களை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. திமுகங்கிறதே நடிப்பு தான். அந்த நடிப்பை இந்த 234 தொகுதியில ஜெயிச்சிரும் சொல்லிட்டு சும்மா ஒரு கண்கட்டு வேலையை தான் வந்து ஸ்டாலின் பேசுறாரு. கண்டிப்பா இதை வந்து திருமாவளவன் வந்து உணர்ந்துக்கணும். நம்மள வந்து இவங்க ஒரு பகடக்காயை தான் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கணும். அவர் வந்து உணரலன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாநிலங்களவை தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டு அதிமுகவுக்கு வந்துச்சு, ஒரு 4-5 சீட்டு திமுகலாம் வந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. திமுக ஒரு தலித்துக்கு கூட எம்பி ஆக்கல. ஆனா அதிமுகல தனபால்னு ஒரு தலித்த எம்பி ஆக்கி நாடாளுமன்றம் அனுப்புனது அதிமுக. அப்போ தலித் கட்சிகளோட ஆதரவு இல்லாம தலித்துகளை வந்து நாடாளுமன்றம் அனுப்புறது, தலித்துகளை சட்டமன்றம் அனுப்புறது அதிமுக வேலை பார்க்குது. அப்போ தலித் மக்கள் யாருக்கு தான் ஓட்டு போடுவாங்க? ஏன்னா தங்களை வச்சு ஓட்டு வாங்கி அந்த கட்சியை வச்சு பொழப்பு நடத்துற கட்சி கூட்டணி வச்சுக்கிட்ட திமுக கூட இப்ப அவங்களுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்களா? தலித் மக்களை எம்பி எம்எல்ஏ ஆக்குற அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? நிச்சயமா அதிமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன்னா அம்மா இருந்த காலத்துல தனபால்னு ஒருத்தர், நீங்க சொன்ன அதே தனபால தான் ஒருத்தரை வந்து கூட்டிக் கொண்டு சபாநாயகர் ஆக்குனாங்க, அழகு பார்த்தாங்க அம்மா. ஸோ என்ன எம்எல்ஏ யார் வந்து அம்மாவே வந்தாலும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு போஸ்டிங் கொடுத்தது அம்மா. அதனால அந்த மாதிரி ஆட்சி தான் இப்ப திருப்பி இப்ப வரக்கூடிய அதிமுக அதை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதனால மக்கள் இந்த முறை கண்டிப்பா தலித் மக்கள் எல்லாமே முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கட்சிக்கு தான் வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து நினைக்கிறது எல்லாமே மேடை, அந்த வீடியோ போட்டோ ஷூட், அதை மட்டும்தான் அவர் குறிக்கோளா இருப்பாப்புல. ஸ்டேஜில் பேசுறத பேசிட்டு போயிடுவாரு. கண்டிப்பா வந்து அதிமுக வந்து தலித் மக்கள்கிட்ட இந்த டைம் வந்து பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும். கம்யூனிஸ்டுகளை பார்க்கணும் சார். இப்போ என்னன்னா, நாங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி நடத்திக்கிட்டு வந்து 4-5 சீட்டு அதிமுகட்டையும் வாங்குவாங்க, திமுகட்டையும் வாங்குவாங்க. ஒரு எலெக்ஷன் அங்க இருப்பாங்க, ஒரு எலெக்ஷன் இங்க இருப்பாங்க. இவங்களுக்கு கொள்கையே இல்லை. இப்போ இந்த கட்சி பார்த்தீங்கன்னா
இந்த கடந்த 5 வருஷத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றத கருணாநிதி கம்யூனிஸ்ட் கட்சின்னு மாத்திட்டாங்களோ அப்படின்னு மக்கள் டவுட் பண்றாங்க. ஏன்னா திமுக என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு மக்களுக்காக பேசாம திமுக பேசுறாங்க. ஏன்னா வந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, போக்குவரத்துல போராட்டம் பண்ணாங்க, சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க, சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க. உலகத்திலே இல்ல எந்த சர்வாதிகாரியும் பண்ணாத ஒரு சட்டம் என்ன தெரியுமா? 12 மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு சட்டத்தை அப்பா ஸ்டாலின் கொண்டு வந்தாரு. அதை எதிர்த்து இதே கம்யூனிஸ்ட் பேசுச்சு. ஆனா இதே திமுகவுக்கு இப்போ ஓட்டு கேட்க போகுதுன்னா அப்ப எவ்வளவு கேவலமான கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ அந்த சட்டத்தை ஆதரிச்சாங்கல்ல, இவர் தானே ஆதரிச்சாரு. அப்போ இந்த ஆதரிச்சவரை எதிர்த்து பேசினது யாரு? இந்த கம்யூனிஸ்ட். ஆனா கூட்டணியில இருந்து வெளியே வரல. இப்ப என்ன சொல்றாங்க? திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கணும்ன்றாங்க. அப்போ இவங்க மீண்டும் ஆட்சி அமைச்சா 24 மணி நேரமா ஒர்க்கிங் டைமை கொண்டு வர மாட்டாங்களா? அப்ப இவங்க தொழிலாளருக்காண்டி பேசுறாங்களா, கருணாநிதி மகனுக்காண்டி பேசுறாங்களா? அப்ப தொழிலாளர்கள்ட்டே அது டவுட் இருக்கு. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா, கருணாநிதி கம்யூனிஸ்ட் கட்சியா? நீங்க சொல்ற அதே இதை நானும் சொல்றேன். இப்ப என்னன்னா அவங்க எதிர்பார்க்கறது வந்து 6 தொகுதி அப்படிங்கிறாங்க. ஆனா திமுக வந்து 5 தொகுதி தான் தருவேன்னு சொல்றாங்க. இந்த 5 தொகுதிக்கே இவங்க ஒரு 7 டைம் 8 டைம் வந்து உட்காந்து பேசுறாங்க. பேசுறது வேணா வேலையா இருக்கும். ஆனா அவங்களோட தேவைகள் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க அமைதியா போயிடுவாங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து வங்கியில தான் போடுவாங்க, வங்கியில போடுவாங்க. நாங்க அதை மேடையில சொல்லுவாங்க, எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேடையில. இந்த இடத்துலதான் ஒண்ணு கேட்கணும் சார். இப்ப 6 தொகுதி நீங்க வாங்குங்க சார், நீங்க திமுகவை ஜெயிக்க வைங்க சார், நீங்க ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாவே இருங்க சார். நீங்க கூட சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்கீங்க சார், நீங்க கம்யூனிஸ்டா கூட இருங்க சார். ஒரு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணி அந்த சாக்கடையில இறங்கி போராட்டம் பண்ணி செத்து போயிட்டாங்க சார். வெக்கமா இல்லையா? 6 தொகுதியை வாங்கிட்டு போய் கருணாநிதி மயன்ட்ட உட்காடுறீங்களே காலடியில. ஒரு ரோசம் உள்ள தமிழன் என்ன பண்ணுவான்? நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பாத்தீங்களா, வேல்முருகன், ஒரு மானமுள்ள தமிழன் கூட்டணி விட்டு வெளியில வந்தானா இல்லையா? அந்த மாதிரி வர்றது அந்த மாதிரி வந்து நீங்க கொள்கையை பேசணுமா, அங்கேயே அடிமையா கடந்து கொள்கையை பேசணுமா? இதுல யார் அடிமை? இவங்க வந்து கொள்கை பேச போறாங்களா? இந்த கூட்டணி கட்சி நீங்க சொல்றீங்க 6 சீட்டுன்னு, நான் சொல்றேன் சீட்டே கொடுக்கலனா கூட அவங்க டிஎம்கேல தான் இருப்பாங்க. பெட்டியை மட்டும் வாங்கிட்டு டிஎம்கேல தான் இருப்பாங்க. இந்த ரெட் சட்டையை வந்து நீங்க போட்டிருக்கீங்கல்ல, நீங்களே மக்களுக்கு சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு. மக்கள் பிரச்சனை எது நடந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் பேசக்கூடாதுன்னு வந்து இந்த தொகுதி பங்கீடு எழுதி வாங்குவாங்கல்ல, அது மாதிரி இவங்க தொகுதி பங்கீடு கொடுக்கும்போது எழுதி வாங்கிடுவாங்க போல. அதனால இப்ப நடக்கிற எந்த விஷயத்துக்கும், பெண்கள் சம்பந்தமா இருந்தாலும் சரி, பட்டியலின மக்கள் மீது தாக்குதலா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற மாதிரி அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு 13 நாள் வந்து அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அதுக்கும் சரி. இவங்கெல்லாம் எப்படின்னா சும்மா இவங்களும் போட்டோ ஷூட் தான், கூட்டணியும் நாங்களும் போறோம். நான் இப்ப திருமாவளவன் வேங்க வயலுக்கு போய் சொன்னார்ல, நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் போறோங்கிறது வந்து யாரை சுத்தி இருக்கிறது, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களை வந்து ஒரு குசிப்படுத்துற ஒரு நோக்கத்துல போராட்டம் அவங்களுக்கு அடிமையா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தொகுதி பங்கிடு போது இது சைன் ஆயிரும் போல. அதனால யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. இந்த டைம் வந்து மக்கள் கண்டிப்பா இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக கட்சிகள் வந்தா ஒரு அடையாள போராட்டத்தை எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா மக்கள் அவங்களோட வாக்கால கண்டிப்பா திருப்பி அடிப்பாங்க. சரி, இப்ப இந்த வாக்கு பத்தி சொன்னீங்க. தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் திமுகவினர் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கனிமொழி பேர்ல வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காங்க கட்சியில. அந்த அம்மா வந்து அங்க போட்டி போடணும், அதாவது தேசிய அரசியல்ல இருந்து கனிமொழி மாநில அரசியலுக்கு திரும்பணும் அப்படின்னு தூத்துக்குடி திமுக வந்து நல்லா ஆசுவாசமா இருக்காங்க, இது பண்றாங்க. இப்போ இது எப்படி பார்க்கணும் சார்? சபரீசன் கடந்த கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னும் சபரீசன் அங்க போய் இறங்கி வேலை பார்த்தாரு. ஓகேவா? ஒரு வேளை மாமனார் சொல்லி போய் இறங்கி வேலை பார்த்தாரா, இல்ல மச்சான் சொல்லி போய் இறங்கி வேலை பார்த்தாரான்னு தெரியல. ஆனா அங்க ஏதோ ஒரு புகைச்சல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் பேசினாங்க, இவர் ஏன் இப்ப திடீர்னு வந்து உள்ள இறங்குறாரு அப்படின்னு. அப்ப நம்ம அதை பத்தி யோசிக்கல. ஆனா இப்ப அது நல்லா புரியுது. ஸோ அடுத்த தமிழக முகமா மு.க. ஸ்டாலினுக்கு அப்புறம் அடுத்த முகமா திமுகல பார்க்கக்கூடிய ஆள் வந்து கனிமொழி. அந்த அம்மா வந்து பாக்குறாங்க. அந்த அம்மா தேசிய அரசியல் விட்டு இப்ப தமிழக அரசியலுக்கு வந்து இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த அம்மா இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுட்டு வட்டாரம்லாம் சொல்றாங்க. அதுல டெல்லியில இருந்து ஒருத்தர், நம்ம அரசியல் விமர்சகர் ஒருத்தர் நம்மகிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் கனிமொழி கூட முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்றது பேசுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா இருந்த போது மகளை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. இந்த குடும்பத்துக்காண்டி ஜெயிலுக்கு போனது கனிமொழி, இந்த குடும்பத்துக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணது கனிமொழி. ஆனா எதுவுமே செய்யாத உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. நீங்க வந்து தேசிய அரசியல இருந்து மாநில அரசுக்கு வந்துருங்க, இல்லைன்னா நாளைக்கு உதயநிதி முதலமைச்சர் ஆயிடுவாரு, இன்பநிதி துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு, அத்தை கனிமொழி அப்படி அத்தையா தான் இருக்கும் அப்படின்னா கனிமொழியினுடைய தாயார் கூட வந்து வேதனைப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அப்போ ஒருவேளை இந்த மாதிரியான அரசியல் சூழ்ச்சிகள் நடக்குமா? இப்போ கனிமொழி வந்து டெல்லியின் முகமா இருக்கிறதுக்காக தான் கனிமொழியை வந்து டெல்லியில வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அங்க வந்து சபரீசனும்
டிஆர் பாலும் வந்து டெல்லியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்குள்ள ஒரு ஒரு சரியான மரியாதையே அந்த அம்மாவுக்கு கட்சிக்குள்ளே கிடைக்கல. அதெல்லாம் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம ஒரு மாநில அரசியலில் இறங்குவோம், நம்ம கொஞ்சம் அங்கே வந்து கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருக்காங்க, அதை வச்சு நம்ம இங்கே பின்பம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்திருக்காங்க. இப்போ நேர்காணலில் கூட 30 பேர் கட்டியிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, 30 பேர் கட்டும்போது கூட அந்த அம்மா நேர்காணலில் வந்து வந்திருக்காங்க. வரும்போது அண்ணா எனக்கு இந்த மாதிரி வந்து நான் மாநில அரசியல் இறங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், எனக்கு டெல்லியில் போதிய அளவு மரியாதை வந்து கிடைக்கல, இங்கே இருக்கலாம் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்காணலில் கூட உட்காந்து பேசியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்ட ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்களும் ஒரு பயம் வந்துருச்சு. ஆகா ஒருவேளை இந்த அம்மா வந்து தமிழக அரசியலை தேர்ந்தெடுத்துச்சு, மாநில அரசை தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னா நம்ம மயனுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடும், நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காதுன்னு சொல்லி ஸ்டாலின் பயப்படுறாரு போல. அதனாலதான் அந்த அம்மா வந்து நோட் பண்றதுக்கெல்லாம் வந்து சபரிசனை விட்டுலாம் அமைச்சிருக்காரு போல, ஆள் அமைச்சிருக்காருன்னு சொல்லி சுற்று வட்டாரத்தில் ஒரு அரசியல்ல ஒரு பரபரப்பை கிளப்புனாங்க. இப்போ அதே மாதிரிதான் அப்போ வந்து அழகிரி வந்து அரசியலுக்கு வரும்போது அவரை உள்ள வர முடியாத அளவுக்கு மதுரையிலே வந்து தேக்கி வச்சாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி அந்த ஒரு நிலைமைய கனிமொழிக்கும் ஏற்படும் அப்படிங்கிற வந்து அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. மதுரையில வளர விட்டனால ஸ்டாலினுக்கு ஆபத்து வந்துச்சு. இப்போ கனிமொழியை தூத்துக்குடியில வளர விட்டா உதயநிதிக்கு ஆபத்து வரும்னு இவர் முன்கூட்டியே கணிச்சு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இந்த தடவை ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கனிமொழிக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க போலயே. ஏன்னா இப்ப நீங்க சொல்ற அந்த சுற்று வட்டாரம் பார்க்கும்போது இந்த அம்மா ஓரங்கட்டி இப்போ எப்படி அழகிரியை உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அழகிரி எல்லாம் முன்னாள் மத்திய அமைச்சர், அவரே இன்னைக்கு ஓரங்கட்டி உட்கார வச்சிட்டாங்கன்னா கனிமொழியெல்லாம் ஏமாத்துறான். இப்போ கனிமொழியை வந்து ஸ்டாலினே வந்து இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா போட்டியிட வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. அப்படி ஒரு வேளை கொடுத்தா அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியா இருக்கும். அதெல்லாம் ஓரங்கட்டி உட்கார வச்சிருவாங்க. அரசியல் அவ்வளவுதான் முடிஞ்சு, கனிமொழி அரசியலும் முடிஞ்சு, ஸ்டாலின் அரசியலும் முடிய போகுது. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு நானா நீயான்னு போட்டி போட்டு நீங்க பாத்துருப்பீங்க 2011 இப்படிதான் அழகிரியும் ஸ்டாலினும் மாறி மாறி போட்டு தான் எதிர்கட்சி கூட பெறல. இப்போ கனிமொழியும் ஸ்டாலினும் போட்டி போட்டு அதே மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்க போறாங்களோ அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. கண்டிப்பா தான் நடக்கும். திமுகல ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, ஒரு பக்கம் கூட்டணி பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு 200க்கு 200 நாங்க ஜெயிப்போம், 200க்கு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அவங்க அதை என்ன சொல்றது, இந்த மந்திரங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மந்திரங்களை சொல்லியே திமுக வந்து ஓட்டிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி ஒருத்தர் போட்டு போயிட்டார்ல, இனி அடுத்தடுத்து திமுக கூட்டணி உடையும், மக்கள் அதுக்கு தகுந்த பாடத்தை அடிப்பாங்க. சார் இப்ப சொன்னீங்க நாங்க வந்து 200 வெல்வோம்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா நாங்க 210 வெல்வோம்ன்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறது 234. இந்த ரெண்டு கட்சியிலும் பாத்தீங்கன்னா அவரு நாங்க 200 தான் ஜெயிப்போன்றாரு, இவர் 210 நாங்க வருவோம்னா அப்போ இவர் வந்து கான்பிடண்டா இருக்காருல்ல. இவர் வந்து 5 வருஷமா ஆட்சியில இல்ல, ஆனாலும் கான்பிடண்டா சொல்றாரு 210 ஜெயிப்போம். அவரு 5 வருஷம் ஆட்சியில இருந்து இவ்வளவு நலத்திட்டங்களை நாங்க பண்ணியிருக்கோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், அது இது நாங்க பண்ணி ஆனா 200ல தான் நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாரு. அப்படின்னா இது ஏதோ ஒரு கான்பிடன்ட் அவருக்கு குறைஞ்சிருச்சு, அவரு மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லையோ, கட்சிக்காரங்க மேலேயே நம்பிக்கை இல்லையோ, அதனாலதான் 200க்குள்ள அடைக்கிறாரா? ஏன்னா இப்போ ஒரு எடப்பாடி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாரு, நான் 210 வருவேன்ட்டாரு, இவர் 200 நிக்கிறாருல, இது வந்து கான்பிடன்ட் லெவலை வந்து குறைக்கிற மாதிரி இல்லையா டிஎம்கேக்கு? அங்க திமுக நடக்கிறது வந்து அரசு அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குதுன்னு நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அரசு அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க நீங்க 200 தான் ஜெயிக்கலாம், குத்து மதிப்பா நீங்க 200 ஜெயிக்கலாம், நீங்க வந்து ஆக்சுவலி ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு 200 கழிச்சுட்டு 34 தொகுதி ஜெயிப்போம்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சேகர் பாபு. அதை மறைக்கிறதுக்கு அதிகாரிகள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் நீங்க 200 நினைச்சுக்குங்க, எங்கே பேசினாலும் 200 விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க. அவர் அந்த கனவை அதை வந்து அவர் வாயால அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி திமுக கூட்டணியில மிகப்பெரிய குழப்பம் ஓடிட்டு தான் இருக்கு. பல கட்சிகள் வெளியில வராங்க, பல கட்சிகளை உள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எலெக்ஷன் இன்னும் ஒரு மாசம் கூட இல்லை, எண்ணி வச்சீங்கன்னா இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் தேர்தல் அறிக்கையே வெளியில விடல, அதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. ஆனா 5 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சி மீண்டும் என்ன தேர்தல் அறிக்கையை நீங்க தயாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது, நீங்க இப்போ வந்து அரிசி பருப்பு தரேன்னு சொல்ல முடியாது, நான் ஸ்கூல் கட்டி தருவேன்னு சொல்ல முடியாது, ரோடு போட்டு தருவேன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா 5 வருஷம் நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க. இப்போ 5 வருஷமா நீ ரோடு போட்டு தராம அடுத்த 5 வருஷத்துல வந்து நான் ரோடு போட்டு தருவேன்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தா மக்கள் காரி துப்புவாங்களா துப்ப மாட்டாங்களா? அப்ப என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கை இந்த திமுக தயாரிச்சு கொடுக்கும்? ஏன்னா இப்ப அதிமுக சொல்லிட்டாங்க ஆண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கும் இலவச பேருந்து, 10,000 ரூபாய் பெண்களுக்கு அந்த மாதிரி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தொகை, அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் உதவித்தொகை, படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி கடன் ரத்து, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அதிமுக இது சொல்லுது, திமுக என்ன சார் சொல்லும்? திமுக தான் காலையில விடிஞ்ச உடனே MK ஸ்டாலின் சொல்ற மாதிரி விடிஞ்ச உடனே ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றாங்க.
அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் பத்தாது. இன்னைக்கு வேற அதிமுக வேற பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு. இன்னைக்கு என்ன பண்றது, என்ன உருட்டுன்னு தெரியாம அவங்க ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து எதிர்க்கட்சி பண்ணக்கூடிய நல்ல திட்டங்கள், அவங்க கட்சியில இருக்க அவங்க பண்ணக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் அவங்களால நிம்மதியா இருக்க முடியல. அதனால எதை சொன்னாலும் மக்கள் இப்ப ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இல்லை. அதனால கடைசி முடிக்க உருட்டி அது உருட்டு திமுக களமாக தான் இருக்க போகுது. அதான் நடக்க போகுது. இப்ப நீங்க சொன்னீங்க கூட்டணியில பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு திமுகல. முதலமைச்சர் வேட்பாளரை யாருன்னு தெரியல, கனிமொழியா ஸ்டாலினான்னு தெரியல, ஆமா உதயநிதி ஸ்டாலினான்னு தெரியல, அப்படிலாம் சொல்றீங்க. இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது மக்கள், எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் ஓட்டு போட போறேன்னா நான் என்ன டிசிஷன் எடுப்பேன்னா, திமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். அப்படி ஒரு டிசிஷன் நான் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு பொதுமக்களும் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா தினம் தினம் படுகொலைகள், கற்பழிப்பு, எவ்வளவு விஷயம் நடக்குது இல்ல. நேத்து கூட ஒரு பிள்ளைய கற்பழிச்சிட்டாங்கன்னு விஷயம் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுக திரும்பியும் ஆட்சிக்கு வராது அப்படின்ற ஒரு டேட்டா அப்பா ஸ்டாலினுக்கே கிடைச்சிருக்கதாகவும், அப்பா ஸ்டாலின் பயத்துல இருக்கதாகவும் சொல்றாங்க. எதிர்கட்சி அந்தஸ்துக்காக வந்துடலாம், டிவிகே 2வது இடம், அதாவது 3வது இடம் தள்ளிட்டு நம்ம 2வது இடத்துக்கு வந்துடலாம்னு ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. அது அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, யாரும் திமுக காரங்க கூட வாக்கை வீண் பண்ணாதீங்க, ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து ஆட்சிக்கு வரப்போகிற ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி, நீ தொகுதி பங்கீடு பண்ணியிருக்க கூட்டணிக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சிருங்க. நாடு நல்லா இருக்கும். அதுதான் பொதுமக்களும் விரும்புறாங்க. மீண்டும் இதே போல பல்வேறு அரசியல் தகவல்களுடன் நாளை நம்ம அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.